இந்த கிராமத்து வாழ்க்கையை பத்தி ஒரு சில கேள்வி பண்ணி பதில் சொல்லணும். சொல்லு. அதாவது கிராமத்துல எவன விறகு அடுப்புல சோறு பொங்குதாங்க. விறகு அடுப்புல சோறு எப்படி பார்த்தோன்னா இப்போ வந்து கிராமம் சொல்றத விட கிராமத்துல இப்ப நிறைய இடத்துல வந்து கேஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம வந்து விறகடுப்பு அப்படியுமே நிறைய கிராமம்லாம் இருக்காது. இது விறகடுப்பு யூஸ் பண்ணுற கிராமம் இருக்கும். நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம்னாக்கி இப்போ முக்கால்வாசி வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு பண்ணிட்டு கால்வாசி வீட்டில் இப்போ விறகடுப்புல யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா அது ஒரு தனி ஃபீல், அது நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதே யூஸ் பண்ணி பழகிட்டா. இது வந்து நம்மளோட பாரம்பரிய நம்ம வந்து இவ்வளோ நாள் விறகடுப்புல யூஸ் பண்ணி நம்ம பழகினாலும் அவங்க வந்து அதை விட மனசு இல்லை. அதனால கேஸ் என்ன கேஸ் நம்மளுக்கு வந்து இதே நம்மளுக்கு போதும் அப்படின்னு அப்படியே கண்டினியூ அதை யூஸ் பண்ணுவாங்க. மாட்டு வண்டியை பற்றி என்ன நினைக்கா? இப்போ மாட்டு வண்டியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இந்த இப்போ காலத்துல டிராக்டர், அப்போ வந்து மாட்டு வண்டி தான். நமக்கு மாட்டு வண்டி எதுக்காண்டி யூஸ் ஆகிருக்குனாக்கி இப்போ மண்ணடிக்க யூஸ் ஆகும், ஒரு பொருள் ஏற்றிட்டு போய் ஏத்தன்னு அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று என்ன, ஒரு கல்யாணிட்டு போகிறோன்னு வச்சுக்க, ஏதாவது ஃபங்க்ஷனுட்டு எங்கே போனாலும் மாட்டு வண்டியில் பயன்படுத்திருக்காங்க. இதான் மாட்டு வண்டி நமக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருந்திருக்கு அந்த காலத்தில். இந்த வைக்க பொருள் வந்து மாட்டை அப்படியே விட்டு மேய விடுதாங்களா, எதனால? அது ஏத்துருமா, அது வந்து கொழுப்பு கொழுப்பு. ஆமா, அது கொழுப்பு. இப்போ வந்து கரெக்டா மாட்டு கொட்டையில போட்டு நம்ம வந்து மாட்டுக்கு தீவனம் போட்டா நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம எடுத்து போட்டது வந்து ஒரு இது பத்துக்க. இது எப்படின்னா மாடு வந்து மேயதுக்கு வந்து மாச்சல் விட்டுரும். இப்படி நம்ம கெட்டி போட்டு இப்படி வளர்த்துன்னு வச்சுக்கேன், மேயதுக்கு மாச்சல் விட்டா சும்மா அது பாடு நம்ம இருந்த இடத்துல நம்ம சோறு கிடைக்குது. இருந்த இடத்துல சோறு கிடைச்சா உனக்கு எப்படி இருக்கும், சோம்பரை தானே இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். அதாவது இது இப்படி வந்து மேய விடக்கூடாது. நம்ம இது ரொம்ப தப்பு. அதுக்கு அதாவது மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தால் தான் அது காலு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நடக்கும்போது எந்த ஒரு நோயும் வராது. 4 இடம் நடந்தாதான் நல்லா இருக்கும். நம்ம ஒரே இடத்துல இன்னும் எவ்வளோ நேரம் உட்கார முடியாதா? அதே மாதிரி தான் மாட்டையும் ஒரு இடத்துல கெட்டி போடக்கூடாது. அது வந்து அப்படி சில இடத்துல அப்படி பழகிட்டாங்க. ஏன்னா வீட்டில் ஆள் இருக்காது. அதனால அவங்க வந்து இப்படி போட்டு அப்படி பழகிட்டாங்க. இந்த கடலை கொலைய மாடு ஆட்டுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்களா, எதனால? இது ரெண்டு யூஸ் இருக்கு பாத்துக்க. ஒண்ணு கடலை நம்ம பறிச்சு எடுத்து சாப்பிட்டுலாம் வச்சுக்கலாம், அது ஒண்ணு இருக்கு பாத்துக்க, வித்துக்கலாம். இன்னொன்னு கடலை கொலை இருக்கு தெரியுமா? இந்த கடலை கொலை வந்து நல்லா பெருசா வந்துடும் வச்சியா. அது வந்து என்ன காய போடணும். நல்லா காய போட்டு நல்லா உப்பு தண்ணி தொளிச்சு ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டோன்னு வச்சுக்க, நல்லா சாப்பிடும் பாத்துக்க. நல்லா சாப்பிட்டோம்னா ஆடுல நல்ல ஒரு 4-5 மாசம் நல்லா குட்டி நல்லா பருத்துரும், நல்லா வளர்ந்துரும் பாத்துக்க. மாடு வந்து நல்லா பால் தரும். இந்த கடலை கொலை நிறைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு கடலை கொலையில. இதான் இதோட வந்து பெனிஃபிட்டே தான். ஆனா 2 யூஸ் இருக்கு நம்மளுக்கு. இந்த கிராமத்துல அப்படியே ஒரு அமைதியா இருக்கு. அவனை எந்த கச்சா பச்சா சத்தம் இல்லாம ஒரு குருவி அந்த மாதிரி சத்தம் போட்டு அவர் அழகா இருக்கா. எப்படி இவனை? இதுதான் இவனை கிராமத்தோட ஃபீலே இதான்ல. எதுக்குனாக்கி இதுதான் எல்லாரும் சிட்டில இருந்து வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சுத்தி பாரு எல்லாம் அமைதியான இடம் தான் பாத்துக்க. இந்த தென்னை மரம், இந்த கடலை போட்டிருக்காங்க, எல்லாமே இந்த சோழ நாத்து இருக்கு வடக்கு சைடு, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இது வந்து ஒரு தனி ஃபீலு. இதான் இந்த ஏன்னா அந்த சிட்டில போய் பைக் ஓடுறது, கார் ஓடுறது, இந்த ஹார்ன் அடிக்கிறது, எப்பவும் இந்த ஃபிளைட்டு போற சத்தம் அதெல்லாம் கேட்கும். அவங்களுக்கு ரொம்ப சவுண்டு அதிகமா இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்ப இங்க இருந்து இருந்தா ஒரு அமைதியா இருக்கும். தூங்கும் போது பாரு, இந்த காலையில் தூங்கும் எந்திரிச்ச உடனே ஒரு அமைதியான ஃபீல் தெரியும். இது அங்கே பாரு, அங்கே வண்டி ஏற்றும் போது தான் கேட்கணும். நம்ம வண்டி சவுண்ட்லயே நம்ம எந்திரிக்கணும். இங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம இந்த குருவியோட சத்தத்துல நம்ம இங்க எந்திரிப்போம். குருவி, காக்கா, இந்த மயில் எல்லாம் கத்து. இப்ப நம்ம நல்ல மயில் எல்லாம் கத்து மத்துக்க. அது அந்த சவுண்ட்ல நம்மளே எந்திரிக்கிறது. அதுதான். ஆமா, நம்ம வந்து நாளா எந்திரிக்க அலறச்சு தான் எந்திரிப்போம். காலையில வேலைக்கு போகணும்ல, அப்ப காக்கா குருவி கூட அப்ப தூங்கிட்டு தான் இருக்கும். நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போனாதான் உண்டு. அதனால நம்மளும் அப்படிதான் அப்படியே பழக்கமாயிட்டு. கிராமத்தோட வாழ்க்கை இதுதான். சரி. ஆமா, சரி, சொன்னது தேங்க்யூ. சரி சரி, பாப்போம். நன்றி. சரி, பாப்போம்.